World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஸ்டிக் நிறுவன தலைவர் திரு வளர்சு தினேஷ்ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். சார் வணக்கங்க சார். வணக்கம். வழக்கம் போல் நிறையா அப்டேட்டட் கிளாஸஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்டே இருக்கிறீங்க. தலைப்புகள் திரும்ப திரும்ப வந்தாலும் அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்டடாக நிறையா கொடுத்துட்டே இருக்கிறீங்க. புதுசாக தினசாக அந்த மாதிரி கொடுத்துருக்குறீங்க. அந்த மாதிரி ஸோ எங்களுடைய வாழ்வியலில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா நியூமராலஜி அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம். அதில் இந்த நம்பர்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு ஃபெமிலியராக தெரிஞ்ச விஷயம். இது உங்களோட பார்வையில் எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க? ஜாதக ரீதியாக நாங்கள் எப்படி பயன்படுத்துறது? ஸோ உங்களோட பார்வை எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்குது. ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் ஒரு நம்பர் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது போது கொஞ்சம் வித்தியாசமாக எங்களுக்கு இருக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கய்யா. பொதுவாக இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து வந்த கான்செப்ட் தான். ஏஞ்சல் நம்பர்னாலே நம்ம தேவதை எண்கள் நம்ம சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நம்பர் திரும்பி அந்த நம்பர் வரும்போது கன்சிக்யூட்டிவாக ஒரு சீரீஸ் நம்பராக வரும்போது என்ன ஆகும்னா பிரபஞ்சத்தில் அந்த நம்பருக்கு உண்டான ஒரு ஆற்றல் நமக்கு பலன்களாக கிடைக்கிது. ஸோ இதுதான் ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அந்த நம்பர்ஸை நம்ம பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு 777 அப்படிங்கிற ஒரு நம்பர் ஆன்மீக ரீதியான வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதேமாதிரி 222 அப்படிங்கிற நம்பர் ஒரு தொழிலில் பொருளாதார வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு விதமான பலன்களை நமக்கு தேவதை எண்கள் கான்செப்டில், ஏஞ்சல் நம்பர் கான்செப்டில் நமக்கு முன்னாடி இருந்த நிறையா அந்த ஏஞ்சல் நம்பர் எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் முதலாக படிக்கும்போது இதை ஏன் நம்ம ஜோதிடத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது? ஜோதிடத்தில் எண்கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை ஏன் கிரகத்தோடையும் பாவத்தோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு. அப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இப்போ ஒவ்வொரு நம்பரையும் நம்ம கிரகமாக கன்வர்ஷன் பண்ணலாம். அதுலேயும் குறிப்பாக ஆங்கில நியூமராலஜி படி கன்வர்ஷன் பண்ணாமல் தமிழ் வழி எண் கணிதத்தில் குமாரசாமியின் நூலின் அடிப்படையில் நான் அதை கம்பேர் பண்ணி நிறைய கிளைண்ட்ஸோட ஜாதகத்தில் பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க 555 அப்படிங்கிற நம்பரை கார் நம்பராகவோ மொபைல் நம்பர்ஸ்லையோ அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா 555 அப்படிங்கிறது 5ஆம் நம்பர் அப்படின்னு வருது. ஸோ அது திரும்ப திரும்ப வரக்கூடிய நம்பராக வரனால 5ங்கிறது தமிழ் நியூமராலஜியில் குரு. அப்போ இந்த அமைப்பு உள்ளவர்கள் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடைந்தவர்களாக இருக்காங்க. குழந்தை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அன்பு காமிக்கிறவங்களாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கான்செப்டை நம்ம எடுக்க முடியுது. இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும்னா காமன் தியரியாக இப்போ 555 வச்சுட்டாங்க, அப்போ குரு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. அதுமாதிரி 444 வச்சுருக்காங்கன்னா அப்போ ராகு சார்ந்த விஷயத்த எல்லாமே சிறப்புன்னு சொல்லிட முடியாது. 888னா கேது சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன் என்ன ரீசன்னா இந்த நம்பர் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஒன்று அந்த விஷயத்தில் எக்ஸ்ட்ரீம் நன்மை நடக்கும் அல்லது எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் நடக்கும். ஏன் நன்மை தீமை கலந்து நடக்கும் அப்படின்னா அந்த நம்பருக்கு உண்டான கிரகம் அவங்க ஜாதகத்தில் கெட்டு போகும்போது நிச்சயமாக பிரச்சனை தான் கொடுக்கும். அந்த நம்பருக்கு உண்டான கிரகம் ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயமாக நன்மையை கொடுத்துரும். அப்போ ஒரு நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த நம்பரோட கிரகம் என்ன, அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அப்படி அந்த கண்ணோட்டத்தை தான் நான் அதை பார்க்குறேன். மேலும் இந்த விஷயங்களை பாவங்களாகவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ யாராவது 999 நம்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா பாவத்தில் இதை 9ஆம் பாவமாக நம்ம எடுக்கணும். அதே மாதிரி யாராவது 333 அப்படிங்கிற நம்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 3ஆம் பாவமாக எடுக்கணும். ஏன்னா அந்த 3ஆம் பாவத்துடைய ஒரு ஆற்றல் அந்த நம்பரில் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் கிரக காரகத்துவம் என்ன, பாவ காரகத்துவம் என்ன, அது எப்படிப்பட்ட பலன்களை நமக்கு கொடுக்க போகுதுன்னு பார்க்கணும். இப்போ ஒருத்தங்க 555ங்கிற நம்பர் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தா 5ஆம் அதிபதி அவங்க ஜாதகத்தில் நீசமாக இருக்கும். அவங்க இன்னும் அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணி குழந்தை பாக்கியமே இல்லாத சூழலுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க அந்த 555 நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி பாவம் கிரகம் ரெண்டையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கும்போது துல்லியமான ரிசல்ட் இதில் கிடைக்கிது. ரொம்ப விரிவான விளக்குங்க. ஏன்னா எடுத்த உடனே ஒரு நம்பர் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிடக்கூடாது. நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற எந்த கிரக வலிமை அப்படிங்கிறத வச்சு தான் சொல்கிறீங்க. ஸோ இதை நாங்கள் எப்படி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, தொழில் ரீதியாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒரு வாகனம் வாங்குவோம் அப்போ எங்களுக்கு நாங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது, ஸோ இதை நாங்கள் தசா ரீதியாக கோச்சார் ரீதியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குங்களா, ஸோ இதை எப்படி நாங்கள் உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க.
எப்பயுமே ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா முதல்ல அதுக்கான ரிசல்ட்டை முதல்ல நீங்கள் எடுத்துடணும். கிரகம் 9 கிரகத்தில் 9 கிரகத்துக்குமே வந்து எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 9 கிரகத்துக்குமே நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது. அப்போ 9 கிரகத்தில் எந்த கிரகம் டாப் மோஸ்ட் உங்களுக்கு வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அதுமாதிரி 12 பாவத்தில் எந்த பாவம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸை வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த நம்பர் தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, வலிமையாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த நம்பரை வந்து உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு நிறுவனம் வைக்கிறீங்கன்னா அந்த நிறுவனத்தை உடைய பேர் கூட்டி வந்தால் அந்த நம்பர் வந்தால் சிறப்பு. கார் நம்பர் வாங்கும்போது அந்த நம்பர் எடுக்கலாம். மொபைல் நம்பர் வாங்கும்போது நம்பர் ரிப்பீட்டடாக வர மாதிரி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள்லாம் நீங்கள் நம்பர்ஸ் பயன்படுத்துகிறீங்களோ, இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா, அப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கும் அந்த நம்பர்ஸை வந்து பயன்படுத்தலாம். இப்படி பண்ண உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னா, உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குற மாதிரியும் இந்த நம்பர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஒரு ஆக்டிவேஷன் மெத்தடில் நான் ஒரு பரிகாரமாகவே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்லுவேன்னா, யாரெல்லாம் பொருளாதார நெருக்கடியாக வரீங்களோ அவங்களுக்கு 2ஆம் பாவம் 9ஆம் பாவ தொடர்பு ஜாதகத்தில் இருந்து 2ஆம் பாவம் 9ஆம் பாவம் நல்லா இருந்தால் 29 அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்த சொல்லுவேன். 2929 அப்படிங்கிற நம்பர் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். 2ங்கிறது தனம், அதாவது மணி இன்கம்னு சொல்கிறோம். 9ங்கிறது லக் ஃபேக்டர். அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும்னா தொடர்ச்சியாக பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். யாரெல்லாம் 29 பயன்படுத்துகிறாங்களோ. ஸோ இப்படி நம்ம எடுக்கணும். உடனே வந்து சார் நான் 29 ஃபோன் நம்பர் தான் வச்சுருக்கேன், எனக்கு பணம் வரல, நிறைய கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு 2ஆம் பாவம் கெட்டு போயிருக்கும், 9ஆம் பாவம் கெட்டு போயிருக்கும், 2, 6 தொடர்பு இருக்கும். அப்போ நீங்கள் அதை பயன்படுத்தினா கண்டிப்பாக கடன் வரதான் செய்யும். அப்போ அந்த நம்பர் உங்களுக்கு நல்லதை செய்யுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நம்பரை பயன்படுத்தினா ஃபினான்ஷியல் க்ரோத் வந்து நிச்சயமாக அடைய முடியும். அதேமாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் 59 நம்பரை பயன்படுத்தணும். குழந்தை அப்படிங்கிறது 5ஆம் பாவம், குழந்தையை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 9ஆம் பாவம். அப்போ என்ன சொல்கிறோம், 59 ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த நம்பரை பயன்படுத்தணும். 59ங்கிற நம்பரை பயன்படுத்தினா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான விஷயங்கள்லாம் ஐடியாஸ் கிடைக்கும், அதுக்கான முயற்சிகள் எடுக்க முடியும் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் தெய்வ கடாட்சமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் 49 நம்பரை பயன்படுத்தணும். ஏன்னா 4னா வீடு, 9ங்கிறது தெய்வ கடாட்சம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாவ ரீதியாக நம்ம காம்பினேஷன்ஸ் பண்ணலாம். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு கிரகச்சேர்க்கையை பயன்படுத்தி கூட நான் ஏஞ்சல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து அவங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கும். ஸோ இப்போ கடகலக்கணக்காரங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் வந்து 4, 5 கூடனா வருவாங்க, 10, 11 கூடனா வருவாங்க. ஸோ அவங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல உட்காந்துருக்குன்னா அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வீடே கட்ட முடியலன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன்னா செவ்வாய் சுக்கிரனுடைய நம்பரை கொடுப்பேன். செவ்வாய்னா 3, சுக்கிரன்னா 9. அப்போ 39ங்கிற நம்பரை அதிகமாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ என்ன ஆகும், அந்த நம்பரை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து அந்த 4ஆம் பாவங்கிறது இயங்கி வீடு கட்டக்கூடிய சூழலை கொடுத்துரும். இப்படி கிரகச்சேர்க்கை ரீதியாக எடுக்கலாம், பாவச்சேர்க்கை எடுக்கலாம், அல்லது ஒரு பாவத்தில் அமர்ந்த விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எடுக்கலாம். எல்லாத்துக்கும் பேஸ் வந்து என்னென்னா அந்த நம்பர் நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்கா, வலிமையாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு மிக சிறப்பாக எடுக்கலாம். அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்துகிற நம்பர்ஸை வச்சு நம்ம அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு அழகாக சொல்ல முடியும். ஒருத்தர் வராரு, காரில் வந்து நம்ம பார்க்க வராரு, அவருடைய காருடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 28 இருந்துச்சு. அப்போ நான் என்ன கேட்டேன்னா, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டிங்களா, பொருளாதார முடக்கம் இருந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், இந்த கார் வாங்கினதுக்கப்புறம் இந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னார். 28ங்கிறது என்னங்க, 2ங்கிறது வருமானம், 8ங்கிறது முடக்கம், தடை. அப்போ 28 பயன்படுத்துகிறவங்களுக்குலாம் நிச்சயமாக பொருளாதார ஸ்ட்ரகிள் வந்தே தீரும். அப்போ அவர் கேட்குறாரு, நான் வந்து இந்த காருக்கு நம்பர் மாற்றுறது கஷ்டம் சார், மாற்ற முடியாது, அதுக்கு செலவு பண்ணணும், இந்த வேறு என்ன சார் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன்னா, இதுக்கு வாழ்வியல் பரிகாரமாக நீங்கள் பெஸ்ட்டு ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னேன். ஜோதிடம் கற்றுக்கிட்டு 4 பேருக்கு அவங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் கொடுங்கன்னு சொன்னேன். 2னா வாக்கு, 8னா அஸ்ட்ராலஜி. அப்போ 28ங்கிற நம்பர் அஸ்ட்ராலஜி பார்க்குறவங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அதை ஜெயிக்க முடியாத சூழலை கொடுத்துரும். அப்போ அந்த மாதிரி சரியில்லாத நம்பருக்கும் நம்ம சில வாழ்வியல் பரிகாரங்கள் கொடுத்து சரி பண்ண முடியும். ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா நாங்கள் பொதுவாக நியூமராலஜி அப்படிங்கிறது எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரி 28னா அதனுடைய கூட்டுத்தொகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 20 அப்படிங்கிறபோது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நம்பர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு நியூமராலஜிக்கெலாம் நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். நீங்கள் பாவ ரீதியாக வந்து சொல்கிறீங்க, இந்த இடத்துல தான் வந்து எல்லாேருக்கும் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வருதுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு கூட்டுத்தொகையோட ஒரு எண்ணெய் எடுத்துக்கிறது பெஸ்ட்டுங்களா, இல்லை இந்த மாதிரி பாவ ரீதியாக பண்ணுறதுங்களை வந்து கரெக்டாக இருக்குங்களா ஐயா? பொதுவாக வந்து கூட்டுத்தொகையும் எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம், பாவ ரீதியான சேர்க்கையும் பார்க்கலாம்.
கூட்டுத்தொகை அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு அந்த நம்பர்ஸ் கிடைக்காத பட்சத்தில் வேறு எந்த நம்பர்ஸ் இருந்தாலும் அட்லீஸ்ட் கூட்டுத்தொகையாவது நமக்கு வலிமையாக இருக்கக்கூடிய கிரகத்தோட நம்பர் எடுத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ எல்லா நம்பரும் ஒரே மாதிரி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பரோட கிரகம் பலமாகவும் இருக்கணும், அந்த நம்பரோட பாவமும் பலமாக இருக்கணும். இப்போ 777 எடுக்கிறீங்கன்னா 7777 உங்கள் காருக்கு எடுக்கிறீங்கன்னா புதன் வலிமையாக இருக்கணும், அதே சமயத்தில் 7ஆம் பாவம் வலிமையாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அது நல்லா சூட்டபுளாக இருக்கும், இல்லைன்னா அது பிரச்சனைகளே கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் மிக சிறப்பாக நம்ம அதை பார்க்க முடியும். ரொம்ப சிறப்பான விளக்கம். ஏன்னா மொத்த கூட்டுத்தொகைங்கிறது ஒரு கிரகத்தை தான் குறிக்கும். அதில் வரக்கூடிய எண்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாக 7 7 வரும்போது அதனுடைய புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது நெகட்டிவாக இருக்குன்னு இது ஒரு புதுமையான ஒரு எளிய விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இப்போ இது வந்து நம்ம பேங்கிங்க்கு வந்து நம்ம நம்பரை வந்து நம்ம டிசைட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ மொபைல் நம்பர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கலாம். சப்போஸ் பேங்க் நம்பரை இந்த மாதிரி ஒரு சரியில்லாத வந்துச்சுன்னா வேறு பேங்க் மாற்றி கூட நம்ம வந்து சஜஷன் உடனே நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா இதுக்கும் தசாபுத்திக்கு ஏதாவது கனெக்ட் பண்ணி ஏதாவது இது மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாங்களா? இல்லை வாழ்க்கையில் வரும்போது ஒரு டேட்டே 14/2 அந்த 3வது மாதம் 3ஆம் டேட் வரும், 2வது மாதம் 2வது வரும், அந்த மாதிரி சமயங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணலாங்களா? ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் டேட்ஸை பயன்படுத்துகிறீங்களோ, எங்கெல்லாம் எண்கள் பயன்படுத்துகிறீங்களோ, அங்கே எல்லா இடங்கள்லையும் இந்த ஏஞ்சல் நம்பர் கான்செப்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேர் வந்து ஒரு டேட்டில் பிறந்திருப்போம். இப்போ வந்து ஒரு மாதத்தில் 15ஆம் தேதியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எப்போயுமே குழந்தைத்தனமாக தான் இருப்பாங்க. ஏன்னா 15ங்கிறது லக்ன பாவத்தையும் 5ஆம் பாவத்தையும் குறிக்கும். லக்னம் 5ஆம் பாவ தொடர்புங்கிறது குழந்தைத்தனமான ஒரு தோற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். இப்போ யாரெல்லாம் வந்து 27 பிறந்திருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் மனைவி மூலமாக வருமானம் வரும்னு சொல்லலாம். ஏன்னா 2-7 தொடர்பில் பிறந்திருக்காங்க. இப்படி பிறக்கிற தேதியை வச்சு கூட நம்ம இந்த கான்செப்டை வந்து நம்ம எடுக்க முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்கலாம். இப்போ 22ஆம் தேதியில் பிறந்தாங்கன்னா 22 வருது. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த சந்திரனோட இயக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ ஒருவேளை அவங்க கடகலக்கணத்தில் பிறந்து சந்திரனே வலிமையாக இருக்கும்போது என்ன ஆகும்னா மிகப்பெரிய புகழுக்கு போவாங்க, லக்னபாவம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பிறந்த தேதி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுக்கும். பொதுவாகவே இந்த 10ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறனால அரசியல் சார்ந்த தொடர்புகள் புகழ் பெறக்கூடிய அமைப்பை கொடுக்குன்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் 10ஆம் தேதியில் பிறந்தவங்க வந்து பிஸ்னஸ் மைண்டாக இருப்பாங்க. ஏன்னா 10ங்கிற நம்பர் 10ஆம் பாவமாக கன்சிடர் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம துல்லியமாக எடுக்க முடியும், அதுக்கான பரிகாரங்களையும் செய்து கொள்ள முடியும். சிறப்புங்க. ஏன்னா ஒரு தொழிலுக்காக தொடங்குறதுக்கு ஒரு ஆஃபீஸ் போகிறோம், ஸோ அது வாடகைக்கு எடுக்கிறோம், அதனுடைய நம்பர் வந்து நமக்கு ஃபேவராக இருக்கா அப்படிங்கிறது இனிமேல் எல்லோரும் பார்க்க இருப்போம். இப்போ 77 அப்படி இருந்துச்சு, நமக்கும் புதன் நல்லா இருந்துச்சு, அந்த ஆதிபத்தி நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். சப்போஸ் சரி இல்லைன்னா ஒரு பயம் உருவாகத்தான் செய்யும். அதுக்கு பரிகாரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி நமக்கு தேவையில்லாத ஒரு நம்பராக இருந்தால் எப்படி அதை அவாய்ட் பண்ணாவே ஒரு மொபைல் நம்பரே வந்து 77 முடியுது, புதன் சரியில்லை அப்படின்னா அதை டக்கு நம்ம எடுத்துகிட்டு வேறு மொபைல் மாற்றிக்கிட்டாவே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக மற்ற சமயம் தசாபுத்திகள் நல்லா இருக்கலாம், செய்யக்கூடிய தொழில் நல்லா இருக்கலாம். இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நெகட்டிவிட்டி கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமாக தான் எங்களுக்கெல்லாம் இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அப்போ இதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு தான் நாங்கள் விரும்புகிறோங்க, அதை பற்றி பரிகாரங்கள். ஸோ அப்போ இது விரிவாக விளக்கமாக இதை பற்றி ஏதாவது கிளாஸ் எடுக்கிறீங்களா, எப்போ எடுக்கிறீங்கன்னெல்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. இந்த கான்செப்ட் பற்றி நான் நிறைய கிளாஸஸ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். மறுபடியும் நிறையா வாடிக்கையாளர் ஜாதகம் பார்க்க நமக்கு அனுபவ ரீதியாக நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் மீண்டும் ஒரு பாடத்திட்டங்களாக உருவாக்கி நம்ம வகுப்புகள் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு நாள் ஜூம் வகுப்பாக இதை நடத்த போகிறோம். ஸோ காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒரு 4 ஹவர்ஸும் மறுபடியும் ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 4 ஹவர்ஸ் கிளாஸாக டோட்டலாக 8 ஹவர்ஸ் கிளாஸ் மாதிரி இதை பண்ண போகிறோம். மிக ஒரு அற்புதமான வகுப்பாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நான் எப்பயுமே ஒரு வகுப்பு எடுக்கும்போது அந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜாதகம் அவங்களுடைய கான்செப்டையே எடுத்து அப்ளை பண்ணி ரிசர்ச் பண்ணுவேன். அப்போ அவங்க அந்த விஷயத்தை வந்து ஆமாம் சார் இது கரெக்டாக இருக்குது, இந்த ரூல்ஸ் அப்ளை ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்து நல்லா பண்ணுவோம் அந்த வகுப்பில். அது மட்டும் இல்லாமல் இதில் படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குற மாதிரி ஒரு ஏஞ்சல் நம்பர் கொடுப்பேன் அவங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில். அதுவும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை படிக்கக்கூடிய பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. இந்த கட்டண சலுகையோடு இந்த வகுப்பு கொடுக்க போகிறோம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏஞ்சல் நம்பர் சீக்ரெட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. இந்த பொதுவாக நாங்கள் எல்லோரும் பொதுவாக 5 நம்பர் யூஸ் பண்ணலாம், 7 நம்பர் யூஸ் பண்ணலாம், 8 தான் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து நம்மளுடைய சுய ஜாதகத்துக்கு எந்த கிரகம் வலிமையாக இருக்குது,
இப்போ நடக்கிற தசாபுத்திக்கு என்ன கிரகம் நல்லா இருக்குது, ஸோ அதுவும் சொல்லிவிட்டு இப்போ லைவில் நம்ம எதை யூஸ் பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு பொக்கிஷமாக கொடுக்க தயாராக இருக்கிறீங்க. நாங்களும் ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறோம். இது மாதிரி ஒரு சிறப்பான வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுக்காக என்னோட ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கங்கய்யா. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன்.